ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைன் ஷாப்பிங் அனிமையோட எபிசோட் 7 தான். இந்த எபிசோட்லயும் எபிசோட் 7ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்க பார்க்கலையா? ஒரு 40-45 நிமிஷத்துக்கு கமெண்ட் பண்ணியும் போட்டிருப்பேன். தனித்தனியாவும் இருக்கு. பிளேலிஸ்ட்ல இந்த அவர் எடிஷன்ல ஏகப்பட்ட அனிமே இருக்கும். எதை வேணாலும் பாருங்க. அடிக்கடி அங்க அப்டேட் ஆயினே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கும் நோட்டிபிகேஷனா போகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்க எல்லாருமே ஒரு நோக்கி தான் போயின்னு இருக்காங்க. அந்த பூ இருந்தா ஒண்டிதான் இப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். பூ அது ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு லேக்குக்கு பக்கத்துல தான் இங்க பூக்குமா. அந்த பூவோட சீடு அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருந்தா ஒண்டிதான் ஃபீவரை குணமாக்க முடியுமா. அங்க இவங்க தேடும் போது யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. எல்லாம் ஊத்து பார்த்தா அது அந்த பூனை தான். எவ்வளவு தூரம் எங்களுக்காக தான் வந்தியா? அப்பதான் கெனிச்சி அவனை பத்தி சொல்றான். என்னோட பேரு கெனிச்சி. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இடம் அது ஒரு பிரச்சனை வந்தனால நாங்கிலிருந்து போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்தோம். அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சா. இப்போ அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கனால நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவன் போட்டை சமன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போறான். அந்த பூவோட சீடு அது அங்கதான் இருக்கு. கூட்டன் இந்தாங்க, இது எடுத்துன்னு போய் டக்குன்னு மேரிக்கு கொடுங்க. எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன், ரொம்ப நன்றி. ஆனா அதுக்குள்ள அந்த பூனைக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆக அது பயங்கரமா கத்துது. அப்புறம் தான் இவங்க சைடா பாக்குறாங்க. அங்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்திருக்கு. நல்லா உத்து பார்த்தா அதுங்க எல்லாமே வேர்வொல்ஃப் தான். பரவாயில்ல, இது இன்னமும் இன்ட்ரெஸ்டிங் ஆயினே போகுது. கூட்டன், பீஸ்ட்மேன், நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா இங்க இருந்து போங்க. அதே மாதிரி இந்த வெப்பனையும் வச்சுக்கோங்க, நான் இதுங்களை பாத்துக்கிறேன். மேரிய நீங்க காப்பாத்தணும். ஏகப்பட்ட மாஸ்டர் மேல பட்டாசை தூக்கி போறானா. இதனால எல்லாமே அப்படியே பயந்து ஓது. சரி, அவங்க சம வேகமா ஓடி போகும்போது சில பல உல்ஃப் அங்க வந்தது. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அதுலயே ஒரு 2 பேர் இருக்காங்க. இதுக்கு காரணமும் இவங்க தான். அங்க கேட்டும் பயங்கரமா கடிக்குமா. அவன் கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளூட் அது கீழே விழுது. அதான் ஹீரோக்கும் புரியுது. அதாவது இந்த ஃப்ளூட்டை வச்சுதான் இவன் தான் ஏகப்பட்ட மாஸ்டரை கண்ட்ரோலே பண்ணிருக்கான். ஃப்ளூட்டை தேடுறதுக்குள்ள அவங்க அப்படியே ஓடி போயிடுறாங்க. நல்ல வேலை இவங்க ஓடிட்டாங்க. போற ஸ்பீடுக்கு கண்டிப்பா இவங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப ஊதி ஊதி பாக்குறான். இருந்தாலும் எதுவுமே அங்க ஒர்க்கே ஆகல. அந்த ஓநாய்களுக்கு எல்லாம் என்னாச்சு தெரியல. அதுங்க அப்படியே ஓடி போகுது. டாக்மேனுக்கு எதுவுமே புரியல. என்னதா ஆச்சுன்னு பாக்குறதுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான மிருகம் அவனை தாக்கிது. அந்த மிருகத்தை அந்த பூனையும் பயங்கரமா கடிக்க பாக்குதா. அங்க நல்ல வேலை அந்த பூனைக்கு அவளைக்கும் பெருசா எதுவுமே ஆகல. அங்க கெனிச்சி ஏகப்பட்ட பட்டாசை அப்படியே தூக்கி போட தெரியாதனமா அது பிடிச்சது. இதனால பயங்கரமா அது வாய் கிட்ட வெடிக்குது. அது ஒரு மாதிரி இருக்குமா. இத ஒரு வாய்ப்பா வச்சு அவனோட புல்டோசர் அதை வச்சு பயங்கரமா தாக்கிடுறான். நிலைமை இன்னமும் மோசமானக்கு அப்புறம் அது அவனோட போர்ட்டலுக்குள்ள வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்க அந்த பர்சன் கிட்டயும் யோசிக்கிறான். இவனை நம்ம என்ன பண்ணலாம். சீன்ல மேரிக்காக அவன் சமவேகமா வரான். அங்க மேரியோட நிலைமை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிற மாதிரி வந்திருக்கு. அவ இப்போ நல்லா இருக்கா. இப்போ அவளோட உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நினைச்சு ரொம்ப நன்றி. நீங்க ஒண்டி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இதுக்காக நான் எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது. ஆனா உண்மையை சொன்னா நான் மத்தவங்களை காப்பாத்துற அளவுக்கு இந்த மாதிரி டைப் ஆளே இல்ல. இதுவும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் தான் அங்க என்ன ஆச்சு அந்த விஷயத்த அவன் சொல்றான். அங்க ஒருத்தனை பார்த்தேன். அவன் ஒரு டாக்மேன் தான். கிட்ட ஒரு ப்ராமிசியம் பண்ண. அதுக்கு மேல அவன் யாரையுமே தாக்க மாட்டானா. ஆனா என்ன ஒண்ணு, மத்தவங்க தாக்குறதுக்கு இவன் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க மாட்டானா. இங்க இருக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும். நீ ஏன் வேற எங்கேயாச்சும் போக கூடாது. அதனால உன்னோட ஃபேமிலிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. என்னால என்ன பண்ண முடியும். என்னால இங்கில இருந்து டேலியாக்கும் போக முடியாது. செட்டராவும் இந்த டேலியாவும் கனெக்டடா இருக்கு. பக்கோ நீ இப்படி பண்ணலாம்ல. நோஸ்பால் அங்க நீ போகலாம். அது இப்பதான் ரீசெண்டா டேலியா பக்கத்துல ஃபார்ம் ஆச்சு. அதனால நீ அங்க போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு நான் உன்னை பத்தி சொல்றேன். எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க்கர், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்காக என்னென்ன பண்ணிருக்குன்னு. இதனால கண்டிப்பா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உன்னால அங்க நிம்மதியா வாழ முடியும். கண்டிப்பா நீ அப்படி பண்ணா அது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் எனக்கு. ஆனா நான் இத பத்தி என்னோட ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, இது கஷ்டமான விஷயம். ஏன்னா உன்னோட ஹோம் லேண்டா இருக்க இந்த லேண்டு இங்க இருந்து நீ வேற ஒரு இடத்துக்கு போற. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வீட்டுக்கு வர. அங்க பார்த்தா அவ பயங்கரமா கத்துறா. ஏய், நீ என்ன விட்டு எல்லா ஃபனியும் அனுபவிச்சிருக்க. நானும் சண்டை போட்டுருக்கலாம். இல்ல அப்படி இல்ல, ஹானமோனவே நல்லா தனியா விட்டு போக முடியாது. அங்க மேரி இருக்கா. நிறைய பேருக்கு ஆபத்தும் வரும். சோ இதனால அவ புரிஞ்சுக்கிறா. இதே மாதிரி கொஞ்ச நாள் போக அங்க குரூட்டனும் அவங்களோட ஃபேமிலியும் இந்த டவுனை விட்டே போறாங்க. இது எல்லாத்தையுமே கிணிச்சு பாத்துன்னு இருக்கான். அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. என்னதான் சைட்ல பார்த்தா அதே டாக்மேன் தான். ஆமா, இவன் என்ன பண்ண இருக்கான் இங்க. ஆமா, நீ இங்க என்ன பண்ற. குரூட்டனோட ஃபேமிலி அவங்க போயிட்டாங்களா. நான் கேட்டதுக்கு இன்னமும் நீ பதில சொல்லவே இல்ல. அதுவா, உனக்கே தெரியும் குரூட்டனோட ஃபேமிலிக்கு எதிரா எத்தனை பேருக்கு பகை இருக்குன்னு. அதனால ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. என்னால இவனை நம்ப முடியாது. நீங்க இவரை நம்பாதீங்க. இல்ல எனக்கு ப்ராமிஸ பண்ணிருக்கான். இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க நம்ப கூடாது. இல்ல உங்களுக்கு தெரியாது, டாக்மேன் ஒரு ப்ராமிஸ பண்ணிட்டா ரொம்ப லாயலா இருப்பாங்க. அப்படியே அவன் போக ஆரம்பிப்பானா. அங்க பின்னாடி அவன் கேக்குறான், ஆமா எங்க போற நீ. நாளை இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது. இருந்தா எனக்கு அது ஒரு பிரச்சனையா அமையும். அதனால இந்த கடலையோ தாண்டி நான் ரொம்ப தூரமா போக போறேன். இதுக்கப்புறம் அவன் அந்த பேரை காட்டுறான். அந்த பேரை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டஸ்க் பேரா. இதை தனியா தோக்கடிக்கிறது வாய்ப்பே இல்ல. நான் ரொம்ப லக்கியா இருந்தேன். அதனால தான் என்னால தோக்கடிக்க முடிஞ்சது. ஏதோ ஒண்ணு, இதை உங்களால வெட்ட முடியுமா. அதே மாதிரி இதுக்கான
மேஜிக் ஸ்டோன் எனக்கு கிடைக்கும், இது எல்லாத்தையும் நான் விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது ரொம்ப பெருசா இருக்கு, இப்படியே வெட்டி முடிக்க சாயந்தரம் ஆயிடும். சாயந்தரம் வாங்க. சாயந்தரம் ஆகுமா, சரி நான் வந்து வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும் போல. அப்படியே அவன் போவானா, இந்த சைடு யாரோ ஒருத்தங்க அங்க வந்து பேசுறாங்க. ஆமா, நீங்க அஸ்ட்ராண்டியாக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அதுவா, ஒரு பர்சனை தேடி தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்படி இவ சொல்ல இந்த சைடு கிணிச்சியோட உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போகுது. என்ன இது, இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம வந்து வீட்டுக்கு ஓடிலாம். சின்ன பொண்ணோட நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் குணமே ஆகுது. நிக்ஸின்ல மிஷின் வழியா அவன் பயோடீசல அப்படியே உற்பத்தி பண்றான், அதுவும் வேலை செய்யுது. சாதாரணமா பயோடீசல வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 எண்ணெய் ஆகுமா. இது வழியா இப்படி அவன் பண்றதுனால வெறும் 300 எண்ணும் அந்த மாதிரி தான் ஏதோ ஆகுது. ஏதோ ஒன்னு டைம் ஆகுது, டின்னர் வேற பண்ணணும். அதே டைம்ல டவுனுக்கு போயிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. அங்க ஃபர்ஸ்ட் விஷயமா அந்த பாட்டிமாவை மீட் பண்றான். அந்த கிரிமோரோ அவனுக்கு கிடைக்குது. இதுல ஒரு வித்தியாசமான ஸ்டோன் இருக்குமா, அதை பத்தி இப்பதான் பாட்டிமாவை சொல்றாங்க. இந்த ஸ்டோன் இது இருந்தா ஒண்டிதான் உன்னால மேஜிக்கே பண்ண முடியும். ஸ்டோன் வந்து இந்த புக்கோட லிங்கா இருக்கும், இது வழியா உன்னால மேஜிக்கே பண்ண முடியும். ஓ அப்படியா. இதுக்கப்புறம் கடைக்கு வந்து அங்க மத்த விஷயத்தையும் அவன் வாங்கிக்கிறான். இதுக்கேத்த மாதிரி அவனுக்கு காசும் கிடைக்குது. சீன்ல அங்கல இருந்து அவன் போறான். ஆனா யாரோ ஒருத்தங்க இன்னமும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அதனால அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு யாரோ ஒருத்தங்க பிடிக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா பிரிமோலா தான். பிரிமோலா, நீ வந்து இங்க என்னமா பண்ற? நீங்க எதுக்கு சடனா அங்க விட்டு இங்க வந்தீங்க? அதுவா, என்னால மேலோ ட்ரேடிங் கம்பெனிக்கு நிறையவே பிரச்சனை வரக்கூடாது, மேல அங்க இருக்க ஆளுங்க என்னதான் தேறாங்க, அதனால தான் நான் அங்கல இருந்து இங்க வந்துட்டேன். ஏதோ ஒண்ணு நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது தெரியுமா. இந்த மாதிரி இங்க இந்த விஷயத்த பேச வேணா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமா? அப்பனா வாங்க, நான் தங்குற ஹோட்டலுக்கு நம்ம போகலாம். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால தான் எங்களோட ஃபேமிலிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு. கெனிச்சியும் பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கெனிச்சி தான் அந்த நிறுவனத்துக்கு அப்படி உதவி இருப்பான். அது வழியா தான் அந்த பெரிய கம்பெனியும் இந்த அளவுக்கு பெருசா வாழ்ந்திருக்கும். அதெல்லாம் இவன் யோசிச்சு பாக்குறான். அங்க அவ அப்படியே கத்துறான், நீங்க பண்ணது எதுவும் சரியே இல்ல, எதுக்கு அப்படியே எங்களை விட்டு வந்தீங்க? அதுக்கும் மேல நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. போதும், அதெல்லாம் இங்க சொல்லாத. ஆனா அது இருக்கட்டும், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மேரேஜ் ஆச்சாமே, ரூமர்ஸ் எல்லாமே உண்மையா என்ன? இல்ல அது உண்மைதான், இருந்தாலும் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆனா ஏதோ ஒண்ணு, அதை விடுங்க. நீங்க வந்து அந்த பாட்டிமாக்கும் சரி அங்க இருக்கிற அந்த மேஜிக்காரரு ஒருக்கும் நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல, அப்படியே ஓடி வந்துட்டீங்க. இதுவா, நான் மத்தவங்க கிட்ட சொன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சோகமான விஷயமா இருக்கும், எதுக்கு கஷ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஓடி வந்துட்டேன். இப்போ வந்து நீ வீட்டுக்கு போனா இத பத்திலாம் சொல்லுவல. இல்ல, நான் வந்து வீட்டுக்கு போகல, அப்படி போனா உங்க கூட தான் நான் போகிற மாதிரி இருக்கேன். அப்படி இல்லையா, நான் வந்து போகல. ப்ளீஸ் என்ன வந்து நீ ஏத்துக்கோயேன். இன்னைக்கு நைட்டு கூட நம்ம ஒரே ரூம்ல தங்கலாம். இதுக்கு மேல என்னால டீட்டெயிலா சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சொல்லும் போது இவ எப்படி இங்க தேடி வந்திருப்பானா, எல்லா இடத்துலயும் இவ தேடி தேடி கேட்டிருப்பா, அது வழியா தான் இங்க வந்திருப்பாளே. இதுக்கப்புறம் அவங்க ரூம் பாக்குறாங்க, அது சும்மா வேற லெவல்ல இருக்கு. நினைச்சு இந்த மாதிரி நான் போய் குளிக்கட்டா, நான் இதை பண்றதுக்கு முன்னாடி குளிச்சா நல்லா இருக்கும். நீ வந்து இப்படி இருக்கும் போதே ரொம்ப அழகா இருக்க. அப்படியே இவங்க 2 பேருமே ஒன்னாகிறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கே புரியும் ஆளுக்கு என்ன வாழ்க்கைன்னு. அவனை பார்க்கும்போது ஒரு 40-45 வயசு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் இன்னமும் என்னென்ன பண்ண போறான்னு. இல்ல வீட்டுக்கு வர அவங்க 2 பேருக்கும் புரியுது வந்துட்டாருன்னு. இது பார்த்தா பின்னாடி அவ இருக்கலாம். இதை பார்த்த அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கோச்சிக்கிறா. ஆமா, இது யாரு? அட, மேலோ ட்ரேடிங் கம்பெனியோட அந்த பொண்ணாச்சே இது. இதுக்கும் மேல நீங்க எப்படி எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க? அது சரி கெனிச்சி, இவ வந்து இங்க என்ன பண்றா? அதுக்கும் மேல இந்த சின்ன பொண்ணு இவளும் இங்கதான் இருக்கா. ஆமா, என்ன பண்றது, அவளோட மூக்க வச்சு மோந்து இங்க வந்துட்டா. அதே மாதிரி ஆனமோனே, அவ வந்து ஒரு சின்ன பொண்ணு, அவளை அப்படியே விட்டு வர முடியாதுல. நீங்க வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி அவங்க இன்னைக்கு ஒண்டி தானே தங்க போறாங்க? இல்ல அப்படி இல்ல, அவங்க நம்ம கூட தான் தங்க போறாங்க. சரி கெனிச்சி, இந்த மாதிரி நீங்க இதுக்கு மேலயும் வேற யாரையும் கொண்டு வரக்கூடாது. அப்பனா என்ன, எத்தனை பொண்ணுங்களை நீங்க வச்சிருக்கீங்க? அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, அங்க பூனையும் வருமா, அதை பார்த்தோன்னே அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த பூனைக்கு நம்ம பிரிமுலாவை பிடிக்கல. நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், ஏன்னா அந்த பூனை என்ன தேடி அதுவா வந்தது, அதனால தான் அது இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, அவங்க குளிக்கணுமா. அவங்க ஃபேமிலி வந்து இன்னமும் பெருசானனால அங்க ஒரு ட்ரம் வந்து பத்தல, அதனால அவன் 2 வாங்குறான். அங்க அவங்க 2 பேரும் குளிக்க அந்த சின்ன பொண்ணுக்கு அது பிடிக்கவே இல்ல. நான் வந்து அவரு கூட தான் குளிக்கணும். அப்ப எதுக்கு இந்த மாதிரி நம்ம 2 வாங்கணும்? இல்ல, நான் வந்து உங்க கூட தான் குளிப்பேன். சரி வா, நான் இதுக்கப்புறமும் நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ ஒரு பெரிய பொண்ணா மாறிட்ட, அதனால நீ தனியா குளிக்கிறதுக்கும் கத்துக்கணும். உங்க பிரிமோலாவும் வரா. ஹேய் பிரிமோலா, நீயும் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்க பிரிமோலாவும் ஜாயின் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க குளிச்சு முடிக்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கிரிம்மோரை வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படியே அவன் ஃபயர் பால உருவாக்க ட்ரை பண்றான். அங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓல்டு லேடி சொன்ன விஷயம் தான் நடக்குது. கிட்ட மேஜிக் இல்லையோ, அவங்களால எதுவுமே இதை வச்சு பண்ண முடியாது. பிரிமோலா, இதை வந்து இங்க எங்கேயாச்சும் விற்க முடியுமா? நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம விற்க முடியும். இல்ல பேர் மேஜிக்கே வராம கூட இதெல்லாம் வாங்குவாங்க தெரியுமா? சைட்ல அந்த சின்ன பொண்ணு அந்த ஃபிளேம் மேஜிக்க சொல்ல ஒரு பயங்கரமான ஃபிளேம் உருவாகுது. இதை பார்த்து கெனிச்சி மத்தவங்களாம் ஆச்சரியமா வராங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். இப்பதான் இவங்க ஒரு ஃபேமிலியா மாறி இருக்காங்க. அதுக்கும் மேல அந்த பொண்ணு மேஜிக் எல்லாம் கத்துக்கிறா. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.